வணக்கம். நீங்க கூகுள் கிளவுட் யூஸ் பண்றீங்களா? அப்போ நிச்சயமா இந்த குழப்பம் வந்திருக்கும். எங்க பார்த்தாலும் சர்வீசஸ், எது எங்க இருக்கு, யார் மேனேஜ் பண்றாங்கன்னு ஒரு ஐடியாவும் இருக்காது, இல்லையா? சரி, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த மொத்த குழப்பத்தையும் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மோட ஒரு சூப்பரான கட்டமைப்பை வச்சு எப்படி சரி பண்ணலான்னு பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஆரம்பத்துல 1-2 சர்வீஸ்னு ஆரம்பிப்போம். போக போக நம்ம கிளவுட் யூசேஜ் அதிகமாக நம்ம கண்ட்ரோல்லே எதுவுமே இருக்காது. ரீசோர்ஸ் எங்க இருக்கு, செக்யூரிட்டி என்னாச்சு, செலவு எங்க போகுதுன்னு எதுவுமே தெரியாம போயிடும். இதை எப்படி சரி பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நூத்துக்கணக்கான வெர்ச்சுவல் மெஷின்ஸ், எங்க பார்த்தாலும் ஸ்டோரேஜ் பக்கெட்ஸ், சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு எல்லாம் பாட்டுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு யாரு ஓனர், யார் இதை பாத்துக்கிறாங்கன்னு எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்ல. உண்மையா சொல்லணும்னா இது ஒரு அடர்ம்ப டிஜிட்டல் கார்டு மாதிரி. வழி தெரியாம மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? இந்த டிஜிட்டல் கார்ட்ல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் ஜிசிபி ரிசோர்ஸ் ஹைரார்கி, அதாவது கூகுள் கிளவுடோட வளப்படிநிலை அமைப்பு. இதை புரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் அனாலஜி எடுத்துக்கலாம். இத ஒரு பெரிய கம்பெனி பில்டிங் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நம்ம பில்டிங் அனாலஜில எல்லாத்துக்கும் மேல அந்த மொத்த பில்டிங்கும் யாருக்கு சொந்தமோ அந்த கம்பெனி தான் ஆர்கனைசேஷன். இதுதான் உங்க முழு கிளவுட் செட்டப்புக்கும் டாப் லெவல். பொதுவா இது உங்க கம்பெனியோட ஜி சூட் இல்லனா கிளவுட் ஐடென்டிட்டி அக்கவுண்டோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, கம்பெனி ரெடி. அந்த பில்டிங்குள்ள என்ன இருக்கும்? நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்க ஃபோல்டர்ஸ். நீங்க உங்க கம்பெனியோட ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங்னு டிபார்ட்மெண்ட் வாரியா பிரிக்கலாம். இல்லனா டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ப்ரொடக்ஷன்னு வேலைக்கேத்த மாதிரி கூட ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இது உங்க வேலையை ரொம்பவே நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிடும். சரி, டிபார்ட்மெண்ட் ஃப்ளோஸ் ரெடி. அடுத்து என்ன? அங்கதான் உண்மையான வேலை நடக்கும். அதாவது தனித்தனி ஆஃபீஸ் ரூம்ஸ், லேப்ஸ் மாதிரி. அதுதான் இங்க ப்ராஜெக்ட். நீங்க கிரியேட் பண்ற ஒவ்வொரு வர்ச்சுவல் மெஷின், ஸ்டோரேஜ் பக்கெட்னு எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ள தான் இருக்கும். சொல்லப்போனா இதுதான் இந்த மொத்த சிஸ்டத்தோட இதயமே. நம்மளோட டெய்லி ஒர்க் எல்லாமே இங்க தான் நடக்கும். அப்போ சிம்பிளா ஒரு ரீகேப் பாப்போமா? ஆர்கனைசேஷன்ங்கிறது உங்க கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ், ஃபோல்டர்ஸ்ங்கிறது அதுக்குள்ள இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டீம் ஆஃபீஸ். அவ்வளவுதான். இந்த 3 விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஈஸி. சரி, நம்ம பில்டிங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. யார் எந்த ஃப்ளோருக்கு போகலாம், யார் எந்த ஆஃபீஸ் ரூமை திறக்கலாம், யார் என்ன செய்யலான்னு எப்படி கண்ட்ரோல் பண்றது? இங்கதான் பாலிசிகளும் பெர்மிஷன்களும் உள்ள வருது. இங்க 2 விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்னு, ஆர்கனைசேஷன் பாலிசி. இது நம்ம பில்டிங்கோட பொதுவான ரூல்ஸ் மாதிரி. உதாரணத்துக்கு, ராத்திரி 10 மணிக்கு மேல யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது. அதாவது என்ன செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு சொல்றது. இன்னொன்னு ஐஏஎம் ரோல்ஸ். இது சாவி மாதிரி. யாருக்கு எந்த ரூமோட சாவி கொடுக்கணும்னு முடிவு பண்றது. பாலிசிங்கிறது என்னன்றதுக்கும் ரோல்ங்கிறது யாருன்றதுக்கும். அப்போ ஐஏஎம் ரோல்னா என்ன? அது ஒன்றும் இல்ல, சில பெர்மிஷன்களோட ஒரு கலெக்ஷன். இப்போ ஒருத்தர் டெவலப்பர்னு வச்சுக்கலாம். அவருக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் சேர்த்து டெவலப்பர் ரோல் அப்படின்னு ஒன்று உருவாக்கிடுவோம். அப்புறம் புதுசா வர டெவலப்பருக்கு இந்த ரோலை மட்டும் கொடுத்தா போதும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பெர்மிஷன் செட் பண்ண வேண்டியதில்ல. மேனேஜ் பண்றது ரொம்பவே ஈஸி. ஜிசிபில பொதுவா 3 டைப் ஆஃப் ரோல்ஸ் இருக்கு. முதல்ல பிரிமிட்டிவ் ரோல்ஸ். இது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. ஓனர், எடிட்டர்னு இருக்கும். இத கொடுத்தா பில்டிங்ல எல்லா இடத்துக்கும் போகலாம். இது கொஞ்சம் ரிஸ்க். ரெண்டாவது ப்ரீடிஃபைன்ட் ரோல்ஸ். இது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வேலை செய்யற சாவி மாதிரி. உதாரணத்துக்கு நெட்வொர்க் அட்மின் ரோல். மூணாவது கஸ்டம் ரோல்ஸ். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு சர்வர் ரூமுக்கு மட்டும் நீங்களே உருவாக்குற ஒரு ஸ்பெஷல் கீ மாதிரி. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி பெர்மிஷன்ஸை செட் பண்ணிக்கலாம். பாருங்க, செக்யூரிட்டில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி இருக்கு. அதுதான் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் பிரிவிலேஜ். அதாவது ஒருத்தருக்கு அவங்க வேலையை செய்ய என்ன தேவையோ அந்த அனுமதியை மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு மேல 1 இன்ச் கூட கொடுக்கக்கூடாது. தேவையில்லாம எல்லாருக்கும் மாஸ்டர் கீயை கொடுத்தா என்ன ஆகும்? ஆபத்து தானே. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் பிரிமிட்டிவ் ரோல்ஸை தவிர்த்துட்டு ப்ரீடிஃபைன்ட் இல்லைன்னா கஸ்டம் ரோல்ஸை யூஸ் பண்றது தான் பெஸ்ட் பிராக்டிஸ். இப்போ ஆர்கனைசேஷன் பாலிசிக்கு வருவோம். இதோட பவர் என்ன தெரியுமா? இது உங்க கம்பெனி முழுக்க டாப் டு பாட்டம் எல்லாத்துக்கும் ஒரே ரூலை என்ஃபோர்ஸ் பண்ணும். உதாரணத்துக்கு, செக்யூரிட்டி காரணங்களுக்காக எந்த ஒரு விஎம்க்கும் பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கக்கூடாதுன்னு நீங்க ஒரு பாலிசி செட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க கம்பெனில யாருமே எங்கேயுமே பப்ளிக் ஐபியோட விஎம் கிரியேட் பண்ண முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல். இதோட சூப்பரான விஷயமே இதுதான். நீங்க ஆர்கனைசேஷன் லெவல்ல ஒரு ரூலை செட் பண்ணிட்டா, அதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸ், எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது.
இது ஒரு நான் நெகோஷியபிள் ரூல். இதனால உங்க செக்யூரிட்டி கன்சிஸ்டன்டா இருக்கும். ஓகே, செக்யூரிட்டி பெர்மிஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னது? ஆமா, பணம். நம்ம கிளவுட் பில்ல எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பில்லிங் அக்கவுண்ட்ங்கிறது உங்க கம்பெனியோட கிரெடிட் கார்டு மாதிரி. நீங்க யூஸ் பண்ற எல்லா சர்வீஸுக்கும் பில் இங்கிருந்து தான் போகும். அதனால நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல காசு செலவு பண்ற சர்வீஸ் யூஸ் பண்ணணும்னா அத முதல்ல ஒரு பில்லிங் அக்கவுண்டோட லிங்க் பண்ணியே ஆகணும், இல்லனா வேலை செய்யாது. பில்லிங் மேனேஜ்மெண்ட்லயும் IAM மாதிரியே தனித்தனி ரோல்ஸ் இருக்கு. இது எதுக்குன்னா அப்பதான் வேலைய சரியா பிரிக்க முடியும். பில்லிங் அக்கவுண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒருத்தர், அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒருத்தர், ப்ராஜெக்ட்ஸை லிங்க் பண்றதுக்கு ஒருத்தர், சும்மா செலவை பாக்குறதுக்கு ஒருத்தர்னு பிரிச்சு வச்சுக்கலாம். இதனால உங்க பண விஷயங்கள் ரொம்ப பாதுகாப்பாவும் ஒழுங்காவும் இருக்கும். கிளவுட்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம் மாச கடைசில வர பெரிய பில் தான். அதை தவிர்க்கிறதுக்கு GCPல ஒரு சூப்பர் ஃபீச்சர் இருக்கு, பட்ஜெட்ஸ். நீங்க உங்க பில்லிங் அக்கவுண்ட்டுக்கு ஒரு மாசத்துக்கு இவ்ளோதான் செலவுன்னு ஒரு பட்ஜெட் செட் பண்ணிடலாம். அந்த செலவு 50%, 90% தொடும்போதெல்லாம் உங்களுக்கு இமெயில்ல அலர்ட் வந்துரும். சோ மாச கடைசியில பில்ல பார்த்து ஷாக் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. சோ நாம எங்க ஆரம்பிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஒரு கண்ட்ரோலே இல்லாத ஒரு டிஜிட்டல் கார்டுல. ஆனா இப்போ பாருங்க, ஆர்கனைசேஷன், ஃபோல்டர்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், பாலிசி, பில்லிங்னு ஒரு தெளிவான நீட்டான அமைப்புக்குள்ள வந்திருக்கும். இந்த கட்டமைப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த GCP ஹைரார்க்கிய சரியா பயன்படுத்துறதால கிடைக்கிற 3 பெரிய நன்மைகள் என்னன்னா, 1 உச்சக்கட்ட பாதுகாப்பு. யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்து பாலிசி மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். 2 தெளிவான செலவு கட்டுப்பாடு. பட்ஜெட் அலர்ட்ஸ் மூலமா பில்ல உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். 3 சுலபமான நிர்வாகம். உங்க கம்பெனி எவ்ளோ பெருசா வளர்ந்தாலும் புது டீம்ஸ், புது ப்ராஜெக்ட்ஸை ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். சரி, இப்போ உங்களுக்கு இந்த முழு அமைப்பும் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த அறிவோட உங்க அடுத்த கிளவுட் ப்ராஜெக்ட்டை நீங்க எப்படி பிளான் பண்ணுவீங்க? உங்க கம்பெனில இருக்கிற குழப்பத்தை சரி பண்ண இதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால கொண்டு வர முடியும்.